1000 கோடி டாஸ்மாக் ஊழல் அது எதில் வந்திருக்கு? ஹைகோர்ட்டில் விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஹைகோர்ட்டில் விவாதம் போன உடனே இந்த இதில் டாஸ்மாக் இது சார்பாக ஆஜராகிறான வக்கீல், 1 கோடி வக்கீல், அவன் எல்லாம் எப்படி வந்து பேசுகிறான் தெரியுமா? ஒரு வக்கீல் பேசுகிறார் டாஸ்மாக் சார்பில், அதாவது மாநில அரசில் ஒரு தப்பு நடந்துட்டா அதை மத்திய அரசு நிறுவனங்கள் வந்து விசாரிக்கவே கூடாதான். அப்படி விசாரித்தா மாநில அரசோட அனுமதி வேணுமா? அந்த அனுமதி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் சிபிஐக்கு தான் இருக்குது. சிபிஐ வந்து விசாரிக்கக்கூடாது. விசாரிக்கணும்னா மாநில அரசோட அனுமதி வேணும். ஆனால் விசாரித்தது இடி, அமலாக்கத்துறை, பிஎம்எல்ஏ ஆக்டு. 1 கோடி வாங்கின வக்கீலே அதை விட்டாங்க வசதியாக. அவங்கள ஜட்ஜுங்களை முட்டாள் நினச்சிட்டு எப்படி போட்டாங்க? விசாரித்ததே தப்பு. அட்வொகேட் ஜெனரல்லாம் இது மாதிரி பேசுகிறார். நாங்கள் விசாரிச்சுக்குவோம். யோகியர்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் விசாரிச்சிருவோம். நாங்கள் ஸ்டாலின் தானேயா ஊழல் பண்ணுறது? ஸ்டாலினை விசாரிப்பாரா? அதனால தானே அவங்க எடுத்தாங்க. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் தான் இப்போ 46 எஃப்ஐஆர் போட்டிருக்கான் டாஸ்மாக் மேலே. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இடி உள்ள வந்தான். விசாரிப்பதில் என்ன தவறு? 2 ஜட்ஜுங்களும் நல்ல இதானவங்க, திறமையானவங்க, சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டீங்கல்ல, இடி எஃப்ஐஆர் கொண்டு வாங்க, என்ன அடிப்படையில் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறேன்னு இருக்காங்க. அதனால் போகிற போக்க பார்த்தா இந்த முறை உயர்நீதிமன்றம் இடி விசாரித்ததில் தப்பு இல்லை, 1000 கோடி ஊழல் வந்து இடி விசாரிக்கலாம் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் விட மாட்டான். அங்கேருந்து அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். அங்கே போய் 1 கோடி வக்கீலை பிடிப்போம். ஒரு 10 வக்கீலுங்க ஆளுக்கு 5 கோடி கொடுத்து ஜட்ஜுங்கிட்ட போய் வேறு என்ன கூத்து பண்ணுறான்னு தெரியல. அதனால் இப்போதைக்கு ஈடிக்கு சாதகமாக இருக்கிறது 1000 கோடி டாஸ்மாக் ஊழல். அதனால் இடி விசாரிக்கணும். அதில் என்ன கேட்குறான், யார் புகார் கொடுத்தா? ஏன் புகார் கொடுக்கணுமா? யார் புகார்? ஏன் புகார் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். திமுக காரன்ட்ட தான் புகார் கொடுக்கணும். நீ எல்லாம் போடுறிய புகார், லஞ்ச ஒழிப்புத்துறையில் முன்னாள் மந்திரி எல்லாம் போடுறிய, எவன் புகார் கொடுத்தான்? நீ தானே எடுத்து பண்ணுற. யூடியூப்பில் பேசுகிறவனை பூரா உள்ளே போடுறீங்களே, புகார் யார் கொடுக்குறா? நீயே உன் திமுக ஐடி டீமில் ஊட்டியில் இருக்கிறவனை வச்சுக்கிட்டு சென்னையில் பேசுனதுக்கு புகார் கொடுத்து, உடனே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு புகார் கொடுத்து கோமாளித்தனம் பண்ணி நீ உனக்கு எதிராக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது ஈடு மட்டும் புகார் கொடுக்கணுமோ?